Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள், அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கூட. பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை அது நிலை பெயராமலும் இருக்கும் என்கிறார். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம். நீங்கள் மலை போல நம்பின மனிதர்கள் உங்களை விட்டு அவர்கள் விலகலாம். நீங்கள் மலை போல நம்பினவர்கள் உங்களை கைவிடலாம். பர்வதங்களைப் போல உங்களோடு கூடவே நான் உறுதியாக இருப்பேன் என்று சொன்னவர்கள் கூட அவர்கள் பெயர்ந்து போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை அது நிலை பெயராமலும் இருக்கும். ஒருவேளை நீங்கள் நம்பின உங்கள் வீடு, உங்கள் கார், இல்லை என்று சொன்னால் உங்கள் சொத்து, ஆஸ்திகள், அந்தஸ்துகள், இவர்களை எல்லாவற்றையும் நீங்கள் மலை போல நம்பலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, அவைகள் எல்லாம் மறைந்து போகக்கூடியது, அழிந்து போகக்கூடியது. எனக்கு ஒரு பெரிய பங்களா இருந்தா போதும், நான் சமாதானத்தோட இருப்பேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த சமாதானம் எத்தனை நாளைக்கு? அந்த வீடு பழதாய் போகும், அதுல இருக்க டைல்ஸ் எல்லாம் உடைஞ்சு போகலாம், பெயிண்ட் எல்லாம் உதிர்ந்து கீழே விழலாம், அது பழதாய் போகும். பிரியமானவர்களே, உங்கள் சமாதானம் கெட்டு போயிடும். ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் அது உங்களை விட்டு நிலை பெயராமல் இருக்கும். அது என்றென்றைக்கும் உங்களை சமாதானத்துக்குள் நடத்தும், உங்களை சந்தோஷத்துக்குள் வைத்திருக்கும். இந்த சமாதானத்தை தான் தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 14:27, இதோ என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். இது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த இந்த சமாதானம். இந்த சமாதானம் உங்கள் குடும்பத்திற்குள் இருக்கும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். உங்கள் தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கும். பிசாசுகள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உங்கள் சமாதானத்தை கெடுக்க முடியாது, உங்கள் சந்தோஷத்தை கெடுக்க முடியாது, உங்கள் நிம்மதியை அவன் கெடுக்க முடியாது, எந்த இருளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், தேவன் கொடுக்கும் சமாதானம் உங்களுக்குள் இருக்கிற பொழுது பிரியமானவர்களே, முற்றிலுமாக உங்கள் இல்லம் முழுவதுமாக சந்தோஷத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கும். எப்படிப்பட்ட சோர்வுகளை, பிரச்சனைகளை பிசாசானவர் உங்களுக்கு கொண்டு வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். காரணம், இது உலகத்தினால் கொடுக்கப்பட்ட சந்தோஷமோ சமாதானமோ அல்ல. உலகத்தின் மூலமாக, உலக பொருட்கள் மூலமாக கிடைத்த சமாதானம் அல்ல. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி அவர் சம்பாதித்த சமாதானம். பிரியமானவர்களே, கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே அந்த சமாதானத்தை அவர் சம்பாதித்தார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சமாதானம் இந்த நாளிலே உங்கள் உள்ளத்துக்குள் வருவதாக என்று சொல்லி நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் உள்ளத்திலே தேவ சமாதானம் இந்த நாளிலே ஆளுகை செய்வதாக. இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புகிற உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய சமாதானம் நிலைத்திருப்பதாக. நம்முடைய தேவன் சமாதான காரணர், சமாதான பிரபு. இந்த சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போட்டவர். உங்கள் பிரச்சனைகளை அவர் நசுக்கி போடுவார்.
உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி செய்யக்கூடியவர், உங்களுக்கு சமாதான கேடை கொண்டு வரக்கூடிய எல்லா சத்துருவின் கிரியைகளையும் உங்களை விட்டு அவர் நீக்குகிறவர். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீர்கள், தைரியமாக இருங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். இந்த சமாதான பிரபு உங்களோடு கூட இருக்கிறார். இந்த சமாதானத்தின் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு ஒருபோதும் அவர் விலகுவதில்லை. ஆகவே இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், அப்பா உம்முடைய சமாதானத்தையே எனக்கு தாரும். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் எனக்கு தேவையல்ல. இந்த எந்த சமாதானமும் அது நிரந்தரம் அல்ல என்பதை நான் அறிவேன். ஆகவே நீர் கொடுக்கும் சமாதானத்தை நீர் எனக்கு தாரும். அந்த சமாதானம், உன்னதமான அந்த சமாதானம் என்னை நிரப்பட்டும். இந்த சமாதானம் உங்களை நிரப்புகிற பொழுது நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவராக இருப்பீர்கள், சரியான முடிவு எடுப்பீர்கள், எதற்கும் நீங்கள் பதட்டப்பட மாட்டீர்கள். நீதிமான் ஒருபோதும் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் பதற மாட்டீர்கள். இந்த சமாதானம் உங்களை ஆளுகை செய்கிற பொழுது எப்படிப்பட்ட மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நீங்க அதை அசால்ட்டாக கையாளுவீர்கள். ஏனென்றால் தேவ ஆவியானவர், இந்த சமாதான காரணம் உங்களுக்குள் இருந்து அவர் கிரியை நடப்பிப்பார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் தம்முடைய சமாதானத்தை அவர் அருள்வாராக. உங்கள் பிள்ளைகளுக்கு தம்முடைய சமாதானத்தை அவர் அருள்வாராக. உங்கள் கணவருக்கு தேவன் தம்முடைய சமாதானத்தை அருள்வாராக. உங்கள் பெற்றோருக்கு என் தேவன் தம்முடைய சமாதானத்தை அருள்வாராக. இந்த சமாதானம் உங்கள் உள்ளங்களையும் உங்கள் இல்லங்களையும் நிரப்புவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்கிற பொழுது நாம் நம்முடைய சமாதானத்தை இழந்து போகிறோம். நாம் பாவத்திற்கு இடம் கொடுக்கிற பொழுது நாம் சமாதானத்தை இழந்து போகிறோம். பிரியமானவர்களே, ஒருபோதும் பாவத்திற்கு இடம் கொடாதிருங்கள். நாம் உலக இச்சைகளுக்கும் கண்களின் இச்சைகளுக்கும் நாம் இடம் கொடுக்கிற பொழுது இந்த பாவம் நம்மை ஆளுகை செய்யும் என்று சொன்னால், உங்களுக்குள் இருக்கும் தேவ சமாதானம் அது உங்களை விட்டு விலகி போகும். பிரியமானவர்களே, இந்த தேவ சமாதானம் உங்களுக்கு நிலைத்திருப்பதற்கு நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும். ஆகவேதான் எபேசியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம் என்று சொன்னார். அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்று சேர்க்கும்படி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை அவர் தகர்த்து இப்படி சமாதானம் பண்ணி தேவனிடத்தில் நம்மை ஒப்புரவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நமக்கும் பிதாவுக்கும் நடுவாக இருந்த நடுச்சுவரை அவர் தகர்த்தெறிந்தார். தம்முடைய சமாதானத்தை அவர் நமக்கு தந்தருளினார். பிரியமானவர்களே, நம் இருதரத்தாரை பிதாவையும் நம்மையும் அவர் இணைத்தார். பிதாவுக்கு முன்பதாக நிற்க முடியாத நம்மை அவர் இணைத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவோடு கூட இணைத்தார். நமக்கு மத்தியில் இருந்த நடுச்சுவரை அவர் தகர்த்து எறிந்தார் என்று சொல்லப்படுகிறது. அங்கே அவர் சமாதான காரணராக, அவர் நம் மத்தியஸ்தராக அவர் செயல்படுகிறார். நிச்சயமாக இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய பாவங்களை என் தேவன் தம்முடைய இரத்தத்தினால் கழுவி அதை பரிசுத்தப்படுத்தி இந்த நாளிலே ஒரு புது சமாதானத்தை அவர் உங்களுக்கு தந்து நிச்சயமாகவே அவர் உங்களை அற்புதமாக வழி நடத்துவாராக என்று சொல்லி நான் பேசுகிறேன். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவரே, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க நீரும் எங்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த பூமிக்கு நீர் வந்தீர். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவரை உம்முடைய மரணத்தினால் நீர் ஜெயித்தீரப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த காலை வேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிலுவையிலிருந்து நீர் எங்களுக்கு பெற்றுத்தந்த அந்த சமாதானம் இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அப்பா அந்த சமாதானம் அவர்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் நிரப்புவதாக. தேவ சமாதானம் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். அமராஜா, உள்ளத்துல காணக்கூடிய எல்லா கசப்புகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். எல்லா வெறுப்புகளும் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. தேவ கிருபை இந்த நேரத்தில் அதிகமாக ஊற்றப்படுவதாக. இந்த நாளுக்கான கிருபை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஊற்றுவீராக ராஜா. ஆமாப்பா, உம்மிடத்துல அப்பா வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கு. உம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளாதவரா இருக்கிறீரப்பா. யூதராஜ சிங்கமே அப்பா, நீர் மகா பெரியவர், நீர் உன்னதர், நீர் பரிசுத்தர் அப்பா. உம்மை அல்லாமல் வேறொரு தெய்வம் கிடையாது. மேல வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் நீர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும் அப்பா. ஹல்லேலூயா. பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசுவே இரட்சகர் என்கிற இந்த உன்னதமான தேவனுடைய நாமமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பா, இந்த நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதும் தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும் அப்பா. எல்லா துறைத்தரத்துக்கும் அதிகாரத்துக்கும் உடைய பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாப்பீராக. இருளுக்கும் இருளின் அதிகார கிரியைகளுக்கும் அந்தகார கிரியைகளுக்கும் வான மண்டலங்களிலே செயல்படுகிற பொல்லாத சேனைகளுக்கும் உடைய பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாப்பீராக சுவாமி. ஜெபிக்கிற அந்த நேரத்தில் தானே தேவ வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் தொடுவதாக சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்பொழுது உண்மை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மேல தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. தேவ சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இப்பொழுது ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியோட அசைவாடுது ஒவ்வொரு சிரசின் மேலும் இறங்கட்டும். உச்சி முதல் பாதம் வரைக்கும் தேவ அக்கினி இறங்கட்டும் அப்பா. பலவீனர்கள் பலவான்களாய் மாறுவார்களாக. எஸ்டடி அப்பா, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னவரே, இப்பொழுது யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்கள் சரீரத்தில் உங்க பலத்தால் இப்பொழுது இடை கட்டுவீராக சுவாமி. எஸ்டடி ஹல்லேலூயா. தெய்வ கிருபை இப்பொழுதே உண்டாகட்டும். அற்புத சுகம் உண்டாகட்டும். தெய்வீக சுகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. எப்படிப்பட்ட வியாதிகளும் இப்பொழுது மறைந்து போகட்டும் அப்பா. அமராஜா, இயேசுவே உம்முடைய தொடுதல் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாகட்டும் சுவாமி. கேன்சர் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே பிள்ளைகளை விட்டு நீங்கி போக கடவுள். எஸ்டடி இந்த கேன்சரை நான் கேன்சல் பண்றேன். ரத்தத்தில் வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் அப்பா. இப்பொழுதே பிள்ளைகள் மேல நான் தெளிக்கிறேன். யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மேல உங்களுடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் அப்பா. எஸ்டடி சரீரத்தில் காணக்கூடிய அத்தனை வியாதிகளும் மறைந்து போவதாக. பாவத்தினாலும் சாபத்தினாலும் அந்த விளைவுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்க போகட்டும். பாவ சாப கட்டுகள் நீங்கட்டும். ஹல்லேலூயா. சாப கட்டுகள் இப்பொழுதே நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நுகங்கள் முறிக்கப்பட்டு போவதாக. சத்துருவின் கிரியைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போவதாக. பில்லி சூனிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால், ஏவல் பிசாசுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விலகி ஓடட்டும் சுவாமி. பிள்ளைகளை பயமுறுத்துகிற ஆவிகள், இரவு நேரங்களில் தூங்க விடாதபடிக்கு கிட்ட சொப்பனங்களை கொடுக்கிற பொல்லாத பிசாசுகள், ஹல்லேலூயா, எப்பொழுதும் இதயத்தில் பயத்தை கொடுக்கக்கூடிய அசுத்த ஆவிகள் எல்லாம் நீங்கி போக கடவுள். எஸ்டடி தொட்டு சுகமாக்கும் என் தேவனுடைய கரம் இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா. இப்பொழுதே இறங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரம் வைக்கப்படட்டும் அப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அமரா, இந்த வாலிப பிரயாசத்திலே அப்பா உண்மை நினைக்க நீர் உதவி செய்வீராக சுவாமி. அப்பா, சேருகிற பிள்ளைகள் நல்ல நண்பர்களாக இருக்க நீர் உதவி செய்யுங்க ராஜா. தேவையில்லாத கெட்ட நண்பர்களை நீர் விலக்குவீராக. உடைய பிள்ளைகளை சுற்றி நீர் வேலி அடைப்பீராக. அமராஜா, பிள்ளைகள் வெளியே போகிற பொழுதும் வருகிற பொழுதும் தேவ தூதர்கள் அவர்களோடு இணைந்து சென்று அவர்களை பாதுகாக்க அப்பா நீர் கிருபை பாராட்டுவீராக சுவாமி. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என் தூதர்களுக்கு நான் கட்டளையிடுவேன் என்று சொன்னிருக்கீங்கப்பா. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்படாதிருப்பா என்று சொன்னி. அமராஜா, இயேசு பயத்தின் ஆவிகள் நீங்கி போகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. இந்த நாளில் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக சுவாமி. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை நீதிமான் என்று விசுவாசிக்கிற, நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், ஆகவே நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் தைரியமாக கிருபாசன தண்டையில் போய் அப்பா பிதாவே என்று நான் கூப்பிடுவேன், தேவன் எனக்கு மறுபுத்திர அருள்வார், என் ஜெபத்தை கேட்பார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நீதிமான்களை அவர்கள் கேட்கிற அப்பா ஒவ்வொன்றையும் நீர் கொடுப்பீர் சுவாமி. உடைய கரம் இப்பொழுதே ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்தும் உடைய பிள்ளைகளை விலக்குகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆளுகை செய்யுங்கப்பா.
ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இப்பொழுதே ஒவ்வொரு சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. பிசாசுகள் விலகி ஓடுவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. அசுத்த ஆவிகள் விலகுவதற்காக நன்றி. வியாதிகள் சுகமாவதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் வைக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இணைந்து இந்த சத்தத்தை கேட்டாப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அதிகமான உடைய வல்லமையும் பிரசனமும் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். விடுதலையை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போக கடவுள். அசுத்த கிரியைகள் விலக கடவுள். இச்சையின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், அடிமைத்தனத்தின் ஆவிகள், குடிகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே, மதுபானத்துக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையா இருக்கிற எல்லா பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி போக கடவுள் சுவாமி. தொட்டு சுகப்படுத்தும், ஆசீர்வதி, பலப்படுத்தும். இப்பொழுதும் அப்பா உடைய அளவில்லாத கிருபையும் சமாதானம் இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த நாளிலே இறங்கட்டும் என்று சொல்லி எங்கள் அன்பு இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.